உறவே வணக்கம். நான் உங்கள் ஏஆர்ஜி சங்கர். ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப் சேனலுக்காக புதிய பேருந்து நிலையத்தில் கள்ளக்குறிச்சி மாவட்ட கள்ளக்குறிச்சி நகராட்சியினுடைய புதிய பேருந்து நிலையத்தில் இப்போது பாருங்கள் காண்போம். இயற்கையான சூழலிலே ஒரு செயற்கையான அழகு பாருங்க. சுற்றி இயற்கையான அழகு நிறைந்த ஒரு பகுதியில் இது யமபேரை ஒட்டி இருக்கு. யமபேரனுடைய பகுதின்னு சொல்கிறாங்க. ஒரு பேருந்துகள் வெளியேறுது. இது வெளியேறக்கூடிய வாயில். இது பேருந்துகள் உள்ளே நுழையக்கூடிய வாயில். இந்த இரண்டையும் ஒரே இடத்தில் அமைச்சிருக்காங்க. மிக அருமையான இடம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உள்ளே போனோம்னா ஒரு விநாயகர் கோயில் வச்சுருக்காங்க நுழைவாயில் வழியாக. பேருந்துகள் தனியார் பேருந்துகளும் உள்ள நுழையுது. இது நுழைவாயில். அரசு பேருந்துகள், தனியார் பேருந்துகள் எல்லாமே நுழையக்கூடிய இடம் தான் இது. அந்த பக்கம் போனீங்கன்னா 2 வீலர் இருசக்கர வாகனங்களோட ஸ்டாண்ட் இருக்குது. இந்த பக்கம் வந்தோம்னா நுழைவாயிலில் நுழைஞ்சு லெஃப்ட் சைடில் இடப்பக்கமாக உள்ளே போகுது. ஏர் பஸ் எல்லாம் நுழையுது. பஸ் பேருந்தாக இருந்தாலும் உண்மையான பேருந்தாக இருக்குது. குடிநீர் தொட்டியெல்லாம் அமைக்கப்பட்டிருக்கு. இயற்கையான சில செடி கொடிகள் மரங்கள்லாம் அமைக்கப்பட்டிருக்கு. இயற்கைக்காக, இயற்கை அழகுக்காக. இந்த பகுதியில் இன்னும் சிறிய வேலைகள் முடிவடையாத நிலையில் இருக்கிறதால செஞ்சிகிட்டு இருக்காங்க. உங்களை எடுக்கலாமா? பாருங்க. இந்த பக்கம் வந்தோம்னா நிழற்குடை உருவாக்கியிருக்காங்க. நிழற்குடை வச்சுருக்காங்க. பாதசாரிகள், அதாவது பேருந்திலிருந்து இறங்கி நிற்கக்கூடிய பயணிகள் நிழலுக்கு தங்குறதுக்காக ஒரு நிழற்குடையை அமைச்சிருக்காங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வணிக வளாகம் அமைக்கிறதுக்காக கடைகள்லாம் செஞ்சுருக்காங்க. கடைகள்லாம் உருவாக்கி வச்சுருக்காங்க. இன்னும் கடைகள்லாம் புக்கிங் செய்யப்படல போல். பாருங்க, பேருந்து உள்ள நுழைஞ்சு வருது. அருமையான பேருந்து நிலையம். சின்ன சேலம் பஸ்ஸு, திருச்சி பஸ்ஸு பார்த்திங்கன்னா சின்ன சேலம் பஸ்ஸு, திருச்சி பஸ்ஸு, கோவை பஸ்ஸு, ஈரோடு பஸ்ஸெல்லாம் இந்த பகுதியில் நிற்கிறதுக்கான பலகைகள், தகவல் பலகைகள், அதாவது பெயர் பலகைகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. திருச்செங்கோடு, ஈரோடு, கோவை, ஆத்தூர் போன்ற பேருந்து நிலையங்கள்லாம், பேருந்து நிலையத்தில் பஸ்ஸுகள்லாம் நிற்கிறதுக்கான இடம் தான் இது. இடது பக்கமாக இருக்குது. ஆத்தூர், திருச்செங்கோடு, ஈரோடு, சேலம் போன்ற பகுதிகளுக்கு செல்லக்கூடியவர்கள் இடது பக்கம் இருக்கிற பேருந்து நிலையத்தில் தங்கி ஏறிக்கலாம், பயணிக்கலாம். அவர்கள் தனியார் பேருந்து, மினி பேருந்துகள் கூட உள்ளே வர்றதுக்கான வசதிகள்லாம் ஏற்பாடு செய்து வச்சுருக்காங்க. மிக அருமையான பேருந்து நிலையம்.
கள்ளக்குறிச்சி மாநகராட்சியினுடைய நகராட்சியினுடைய பேருந்து நிலையம், கள்ளக்குறிச்சி மாவட்ட பேருந்து நிலையம். அனைத்து பேருந்துகளும் இங்கே வந்து செல்கிறது. மிக அருமையான குறுகிய காலத்திலே கட்டப்பட்டாலும் மிக அருமையான ஏற்பாடுகள் செய்து திட்டமிட்டு செய்திருக்கிறார்கள் பயணிகள். கண்டிப்பாக இதனை பார்த்து எந்த பகுதியில் புதிய பேருந்து நிலையம் என்றால் எந்த பகுதியில் எந்த பேருந்து கிடைக்கும் என்று தெரியாமல் மக்கள் பிரிக்காமல் இந்த பேருந்தினுடைய அட்டவணையை தெரிந்து கொண்டு தன் பேருந்துகள் நிற்கும் இடத்தை தெரிந்து கொண்டு நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு உங்கள் அன்புடன் வேண்டிக்கொள்வது உங்கள் ஏஆர்டி சங்கர் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப் சேனலுக்காக. சேலம், ஆத்தூர் போன்ற மார்க்கத்தில் செல்லும் பேருந்துகள் இந்த பகுதியில் நிற்கும். சாலையோரத்தில் அதாவது பயணிகள் அமர்ந்த இடத்துல டூ வீலர்லாம் வச்சுருக்காங்க. டூ வீலருக்குன்னு தனியாக ஒரு பகுதியை ஒதுக்கி வச்சுருக்குது நிர்வாகம். அதை வந்து முறையாக இந்த பயணிகள் பயன்படுத்த வேண்டும் என்று யூடியூப் சார்பிலும் நிர்வாகத்தின் சார்பிலும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த பகுதி பார்த்தீங்கன்னா சேலம் மார்க்கம், அதாவது வந்து சேலம் மார்க்கம், ஆத்தூர், சேலம், சின்ன சேலம், சின்ன சேலம், ஆத்தூர் வழியாக சேலம், ஈரோடு போன்ற பகுதிகளுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் இந்த பகுதியில் நின்று செல்லும் பயணிகள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். புதிய பேருந்து நிலையம் என்பதால் மிகவும் சுத்தமாக அழகாக வைத்திருக்கப்பட்டிருக்கிறது. இதனை பயணிகள் சுத்தமாக வைத்து பராமரிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பாருங்க, இயற்கையான பகுதியில் இயற்கையோடு அமைந்திருக்கு பகுதியில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு ஒரு சிறப்பு தரக்கூடிய ஒரு பேருந்து நிலையம் தான் இந்த பேருந்து நிலையம். அப்படியே இந்த பக்கம் வந்தோன்னா இடது பக்கமாக வந்து சேலம் மார்க்கெட்டு பஸ்ஸு பேருந்துகளை கடந்து இந்த பக்கம் வந்தோன்னா கிருஷ்ணாபாளையம் செல்லக்கூடிய பேருந்து நிறுத்தம் இருக்கிறது. முன்னால் வைக்கப்பட்டுள்ளது, பேப்பலகை வைக்கப்பட்டுள்ளது. இன்னும் சில பகுதிகள் பெயர் எதுவும் ஒட்டப்படாமல் இருக்கிறது. வணிக வளாக கடைகளும் இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. பயணிகளின் கனிவான கவனத்திற்கு பேருந்து நிலையத்தை சுத்தப்படுத்தாமல் குப்பை தொட்டிகள் போட்டு சுற்றுப்புறச்சூழல் பாதுகாப்பாமல் இருக்கவும், பேருந்து நிலையம் அழகாக சுத்தமாகாமல் இருக்கவும் பேருந்து நிலையத்தை சுத்தமாக பயன்படுத்துமாறு பொதுமக்களுக்கு வேண்டுகிறோம். இந்த பக்கம் பார்த்தா அந்த நுழைவாயில் தெரியுது. இங்கேருந்து இந்த பக்கமும் ஒரு வாசல் வச்சுருக்காங்க. கிருஷ்ணாபாளையம், கருமந்துறை, சேராப்பட்டு, வேப்பூர், திட்டக்குடி, விருத்தாசலம் போகக்கூடிய பேருந்துகள்லாம் இந்த பகுதியில் இருக்கும் என்பது தெரிகிறது. இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே சுற்றி வந்தோம்னா, பஸ் ஸ்டாண்டை சுற்றி வந்தோம்னா திருக்கோவிலூர் போகிற பஸ்ஸெல்லாம் பேருந்துகள்லாம் கூட இங்கே நிற்கும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. இந்த பகுதியில் தான் திருக்கோவிலூர் பேருந்துகள் இருக்கும் என்பது தெரிகிறது. லக்கிநாயக்கன்பட்டி செல்லக்கூடிய பேருந்துகள், சேராப்பட்டு செல்லக்கூடிய பேருந்துகள், கருமந்துறை போன்ற ஊர்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் இந்த பகுதியில் நிற்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் கருமந்துறை,
திருவண்ணாமலை போன்ற பகுதிகளுக்கு செல்லக்கூடிய கச்சிராப்பாளையம் வெள்ளிமலை வழியாக செல்லக்கூடிய சேராப்பட்டு பேருந்துகள் நிற்கும் இடம் இருக்கிறது. கச்சிராப்பாளையம் வழியாக செல்லக்கூடிய கருமந்துறை பேருந்து நிலையம், கருமந்துறை பெயர் பலகை வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில் அந்த பேருந்துகள் நின்று செல்லும் என்பது பெயர் பலகை வைத்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பேருந்து நிலையத்தினுடைய 2 முனைகளை கடந்து 3வது முனைக்கு சென்று கொண்டிருக்கிறோம். இங்கே ஒரு அரசு பேருந்து நிற்கிறது. இது திருவண்ணாமலை சங்கராபுரம் மூங்கில் திறப்பட்டு கள்ளக்குறிச்சி என்று பெயர் போடப்பட்டு ஒரு அரசு பேருந்து நிற்கிறது. திருவண்ணாமலை செல்லக்கூடிய பேருந்துகள் இங்கு நிற்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டிருக்கிறது. அரசு பேருந்துகள் மற்றும் தனியார் பேருந்துகள் அனைத்தும் வந்து செல்லக்கூடிய வகையிலே வசதி வாய்ப்புகள் செய்து பேருந்து நிலையத்தில் செய்யப்பட்டிருக்கிறது. இரண்டு பகுதிகளை கடந்து சேலம் செல்லக்கூடிய பேருந்து முனையத்தையும் பேருந்து பகுதியையும் திருவண்ணாமலை செல்லக்கூடிய பேருந்து பகுதியையும் கடந்து தற்போது கிளாம்பாக்கம், அதாவது சென்னை மார்க்கம் செல்லக்கூடிய பேருந்துகளுக்கான முனையத்துக்கு வந்திருக்கிறோம். சென்னை செல்லும் பயணிகள் கிளாம்பாக்கம் போன்றவற்றை பயன்படுத்தி கொண்டு இந்த பகுதியை தெரிந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பேருந்து நிலையத்தினுடைய சில பகுதிகளிலே கீழ்ப்பகுதியிலே வாட்டர் பாட்டிலு, பீடி சிகரெட்டு போன்றவைகள்லாம் தண்ணியை குடிச்சிட்டு வெறும் பாட்டில் போட்டிருக்காங்க. அதெல்லாம் இல்லாமல் நிர்வாகத்துக்கு உதவுகிறவர்களும் சுத்தத்தோடு இருந்து உங்களுக்கு சுகாதாரத்தை தரவர்கள் நோய் அண்டாதவர்களும் இந்த பேருந்து நிலையத்தை பயன்படுத்துமாறு உங்களை அன்போடும் பணிவோடும் கேட்டுக்கொள்வது உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப் சேனல். அன்புடன் ஜெய்சங்கர். பாருங்க, இந்த பக்கம் வந்தீங்கன்னா அப்படியே பின்பகுதி அப்படியே பேருந்துகள், வெளியே செல்லக்கூடிய பேருந்துகள், நகர பேருந்துகள், கள்ளக்குறிச்சி நகரத்துக்குள் செல்லக்கூடிய பேருந்துகள் இங்கே நின்று கொண்டிருக்கின்றன. சென்னை மார்க்கம் செல்லக்கூடிய பேருந்துகள் இங்கே சென்னை கிளாம்பாக்கம் போன்ற பகுதிகளுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் இங்கே முகாமிட்டிருக்கின்றன. மேலும் புதுச்சேரி, மாதவரம், அடையார் போன்ற பகுதிகளுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் அறிவு பலகைகள் இங்கே வைக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் அடையார், விழுப்புரம் செல்லக்கூடிய பேருந்துகள் இங்கே விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர், குருந்தூர்பேட்டை ஆகிய ஊர்களுக்கு செல்லக்கூடிய பகுதிகளுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் இங்கே முகாமிட்டிருக்கின்றன. கடைகளும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஸ்நாக்ஸ் கடைகளும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. பேருந்து நிலையத்தினுடைய ஒரு சிறப்பு என்னவென்றால், பேருந்து நிலையத்தினுடைய 4 பகுதிகளிலும் நுழைவாய்கள், உள் நுழைவாயில்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. செல்லக்கூடிய பேருந்து ஒன்று சென்று கொண்டிருக்கிறது. அரசு பேருந்து சென்று கொண்டிருக்கிறது. தனியார் பேருந்துகளும் இங்கே முகாமிட்டிருக்கின்றன. திருக்கோவிலூரில் செல்லுகிற பேருந்துகள் 2 இடங்களிலே பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. மேற்கு பகுதியில் திருக்கோவிலூர் செல்லும் பேருந்துகள் இருப்பது போலவும் அங்கே பெயர் பலகை வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த பகுதியில் வந்தால்
1, 2, 3 இந்த 3வது பகுதியில் வந்தால் இங்கேயும் உளுந்தூர்பேட்டை, திருக்கோவிலூர், புதுச்சேரி செல்லக்கூடிய பேருந்துகள் நிற்பதாக அறிவிப்பு பலகைகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. வேப்பூர், விருத்தாசலம், திருப்பதி செல்லக்கூடிய வழியிலே பேருந்துகள் நிற்கும் இடத்திலே நாம் இப்போ நின்று கொண்டிருக்கிறோம். தற்போது விழுப்புரம் செல்லக்கூடிய பேருந்துகள், சேலம், எடப்பாடி, சென்னை போன்ற ஊர்களுக்கு செல்லக்கூடிய பெயர் பலகை அச்சிடப்பட்ட உள்ளது. திருப்பதி செல்லக்கூடிய பேருந்துகள் இந்த பகுதியில் நிற்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை சென்னை பா கிளம்பாக்க சென்னை இருக்கு போலாம் கிளம்பாக்க சென்னை பெங்களூர் திருப்பதி செல்லக்கூடிய பேருந்துகள் இந்த பகுதியில் இருப்பதாக பெயர் பலகை வைக்கப்பட்டிருக்கின்றன. பேருந்து நிலையத்தை முழுமையாக சுற்றி வந்துவிட்டோம். தற்போது மீண்டும் இந்த பேருந்துகள் உள்ளே நுழைந்து வெளியேறும் பகுதிக்கு வந்திருக்கிறோம், முன்பகுதிக்கு வந்திருக்கிறோம். தற்போது ஆங்காங்கே கள்ளக்குறிச்சி நகராட்சியினுடைய குடிநீர் தொட்டிகள், நன்னீர் தொட்டிகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. பாருங்கள், இப்போ வெளியேறக்கூடிய பேருந்துகள், இங்கே நிற்கக்கூடிய பேருந்துகள் நகராட்சி, அதாவது சென்னையினுடைய வீட்டுக்குள்ளே போகிறீங்க தவறு இல்லைனா போடுங்க, யூடியூப்பில் போடுங்க. சென்னையினுடைய கள்ளக்குறிச்சியினுடைய அரசு பேருந்துகள் மற்றும் தனியார் பேருந்துகள் செல்லும் வகையிலே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த பகுதியினுடைய புதிய பேருந்து நிலையத்திலிருந்து பழைய பேருந்து நிலையத்திற்கு செல்கிற வகையிலே இங்கே பேருந்துகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. அப்படியே உள்ளே வந்தோம்னா இந்த பேருந்து நிலையத்தினுடைய 4 பகுதியிலும் உள்ளே செல்லக்கூடிய வகையில் உள்ளே சென்று 2 வீலர் வாகனங்களை நிறுத்துகிற வகையிலே, இருசக்கர வாகனங்களை நிறுத்துகிற வகையிலே இடவசதி செய்யப்பட்டிருக்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் காட்டியிருக்கோம், இருந்தாலும் காட்டவில்லை. காவல் நிலையத்தினுடைய வண்டிகள் இங்கே நிற்கின்றன. பொதுமக்கள் பக்தி ஊட்டுகிற வகையில் பொதுமக்களுக்கு சிறிய விநாயகர் கோயில் ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது. மிக அருமையான கோயில் ஒன்றை செய்திருக்கிறார்கள். இன்னும் சிறிது வேலை இருப்பது போன்று தெரிகிறது. முழுமையாக சில நாட்களில் முழு வேலையும் முடிந்துவிடும் என்பதை சொன்னோம். பேருந்துகளை பயணிகள் பயன்படுத்துகிற வீடியோ இது. பாருங்க, பயணிகள்லாம் வந்து போகிறாங்க. இது வந்து நுழைவாயில், இது நுழைவாயில், இது வெளியேறக்கூடிய வாயில். வாருங்கள், நமது பேருந்து நிலையத்தை சுத்தமாகவும் சுகாதாரமும் வைத்துக்கொள்ள சரியாக பயன்படுத்துவோம். பாருங்கள், எங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பன் ஜெய்சங்கர். ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப் சேனலுக்காக.